சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே துளசி சாப்பிட சொன்னால் எல்லோரும் சளி பிடிச்சதுக்கப்புறம் துளசி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சளி நல்லாகலைன்னு சொல்லுவாங்க. எப்படிங்க நல்லாகும்? துளசியை பொறுத்த வரைக்குங்க நம்ம டெய்லியுமே சாப்பிட்டுட்ருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா சளி வந்ததுக்கப்புறம் இது சாப்பிட்டாலாம் கேட்காதுங்க. சளி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷ் மருத்துவத்துக்கு தான் போகணும். போய் அமாக்சிலின் போட்டால் தான் கேட்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது டைம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த டைமில் ஃப்ரீயாக கிடைக்கும், உங்களுக்கு எந்த டைமில் கிடைக்கும் அந்த டைமில் சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. மற்றபடி இயற்கை வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை வந்து டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த துளசி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா காய வச்சுங்க, பொடி பண்ணி நீங்கள் டெய்லியுமே சாப்பிட்டுட்டு வரலாம் ஒரு ஸ்பூனு. அதுவும் இந்த சோலார் ட்ரையர்லாம் இருக்குது பாருங்கள், அவங்களாம் கொண்டு போயிட்டு வச்சாங்கன்னா ஒரு 2 நாளில் மொறுன்னு காஞ்சி போயிருங்க. மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தா போதுங்க, பவுடராக வந்துடும். டெய்லியும் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு இருந்தால் அவ்வளோ நல்லதுங்க. இது வந்து சளிக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய உள்ளுக்குள்ள ஆன்டிபயோட்டிக் வந்து உருவாக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடியே அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோய் கிருமி அழிச்சிரும். நோய் வந்ததுக்கப்புறம் இது சாப்பிட்டாலாம் க்யூர் ஆகும். நிறைய சொல்கிறாங்க, எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு துளசி தான் சாப்பிட்றேன் நல்லா ஆகலை அப்படி. அதுக்கு நீங்கள் அந்த வைத்தியத்துக்கு போய் தான் ஆகணும். போயிட்டு ஊசி போட்டு டேப்லெட் போட்டு தான் ஆகணும். வர்றதுக்கு முன்னாடி தாங்க இதெல்லாமே உங்களுக்கு. வாசம் சூப்பராக இருக்குங்க, செம்ம வாசம். என்றைக்குமேங்க வருமுன் காப்பது தான் சிறந்தது.